என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நைட்டுக்குள்ள அந்த 4வது ஆள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இவ்வளோ வழி கொடுத்தோம் நீ தாங்குறானா? என்னால் இதுக்கு மேலேயும் கொடுக்க முடியும். சரி, உனக்கு கடைசி ஒரு சான்ஸ் தரேன். போனி சொல்லடா. என்னாச்சுடா? நம்ம இடத்துல ரைட் ஆச்சுடா. இப்போதான்டா, அதான் உன்னை பார்க்க வந்தோம். உள்ளவா? உட்காருங்க, லாக் பண்ணிட்டு வந்துடுறோம். என்னாச்சுடா? இல்லைடா, நம்ம சரக்கு போலீஸ்ட்ட மாட்டிக்கிச்சு. எப்படி? நம்ம கேங்லேயே தான் கருப்பாட்டு இருந்திருக்காங்க. யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? பசங்களை விட்டு விசாரிப்பட்டிருக்கேன். எத்தனை பேர்? 3 பேரை பிடிச்சாச்சு. இன்னும் ஒருத்த மட்டும் இருக்கான். எங்கே வந்த? நாளைக்கு கேரளா கன்சைன்மெண்ட் இருக்குது. அதான் உன்னை பார்த்து உன்னை கூப்பிட்டு போகலான்னு வந்தோம். வெயிட் பண்ணு, வந்துடுறேன். அந்த 4வது ஆள் விஜய் தான். நாலு நாய்ங்க சேர்ந்துக்கிட்டு மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்க நினைக்கிறியா? விட்றா. சொல்லுங்க என்னாச்சு? நான் இருக்கணும்னுக்கு என்ன அதை பண்ணி தான் ஆகணும். எனக்கு வேறு வழியும் கிடையாது. அதை நான் பார்த்துக்கிறேன். அண்ணா, தம்பி கால் பண்ணண்ணா, எடுக்கலை. என்னாச்சுன்னு தெரிலண்ணா. எங்கே போனா? 3வது மணி நம்ம சரக்கு கூட ஒன்று காணாமல் போச்சுண்ணா. ஆமாம், அது பிடிச்சி விசாரிக்கும் போது நம்ம குரூப்பில் 4 பேர் தெரிஞ்சுது. 3 பிடிச்சி விசாரித்தோம். 4வது விஜய்னு தெரிஞ்சதுண்ணே. தம்பிட்டு சொன்னேன். அப்புறம் என்னாச்சு தெரிலண்ணா. யாருக்கிட்ட பண்ணீங்க? பசங்களை கூப்பிட்டு 6 நாள்ல என் சரக்கு வந்துடும்.
4 நாள் நான் சொல்கிற இடத்துல என் சரக்கு இருக்கணும். பசங்க மாட்டிட்டாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க சீஃப். அடுத்து என்ன பண்ணன்னு தெரியல. உனக்கு நான் என்ன சொல்லியா தரணும்? இனிமேதான் ஆரம்பம்.